குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 27/8/2024. நாளெல்லாம் திருநாளே 27/8/2024. இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள். இன்றைய திதி அஷ்டமி காலை 7:33 மணி வரை, பின்னர் நவமி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இரவு 8:57 மணி வரை, பின்னர் மிருகசிரீஷம். யோகம் அமிர்த யோகம் இரவு 8:57 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் துலாம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் கௌலவம் தைதுலம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை நவமி. இன்றைய விசேஷம் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி, பாஞ்சரத்ரா, வைகானச ஸ்ரீ ஜெயந்தி. நம்முடைய குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த அடமானம் வைக்கப்பட்ட நகையை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா தங்கம் என்பது ஒரு பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, செல்வமுள் உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த தங்கத்துக்கு உண்டு. அப்போ அந்த தங்கத்தை கொண்டு வந்து அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தை பேங்க்கில் வச்சாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வச்சாலும் சரி, இந்தமாரி அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தை மீட்டு வந்த உடனே உங்களோட வீட்டில் ஒரு டம்ளரில் தண்ணியில் கல் உப்பு போட்டு அந்த தங்கத்தை போட்டு ஒரு 15 நிமிடம் கழித்ததுக்கு அப்புறம் தான் அந்த தங்க நகையை எடுத்து அதெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது வீட்டில் வைக்க வேண்டும். இந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா மீண்டும் பார்த்தா அந்த தங்க நகை அடமானத்துக்கு போகாத அளவுக்கு நம்முடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி நம்ம பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. வாழ்க்கையில் இதை செய்தால்தான் நம் 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்ட முடிகின்ற ஒரு எண்ணமும் கொள்கையும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய நாட்களில் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, பொதுவாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் உதவி செய்யலேன்ற ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்கள இன்னைக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள், உறவினர்கள் உதவி செய்வார்கள். இதன் மூலமாக தொழிலில் மேன்மை அடைய வேண்டும், நம்முடைய கஷ்டங்களை துயரங்களை போக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து 4 பேர் பாராட்டும் அல்லம் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் முழுவதுமே மந்த தன்மைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விஷயத்தை செய்யறனா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை அலைஞ்சு தெரிஞ்சு தான் இன்றைய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. அதனால் இப்போ என்னன்னா, இன்னைக்கு அதிக அலைச்சலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொருளாதார உயர்ந்த நிலை அடைவதற்கான சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல வகையில் பல கோணத்தில் பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாகவே இருக்கின்றது. பொதுவாக பொருளாதார உயர்ந்த நிலை அடைவதற்கும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கும், சும நிகழ்ச்சிகள் கைகூடி வருவதற்கும்,
புத்திர பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இருக்கிறது. இன்றைய பொதுவாக சொல்லப்போனால் அனுகூலமான நாட்கள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இன்னைக்கு சொன்ன காரியங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் உங்களுக்கு வெற்றி கொடுக்க, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் அப்படின்ற ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் கடந்த 2 நாட்களாக மந்த தன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும். இப்போ இன்னைக்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இருக்கிறது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைக்கு இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு அமையதனால மனதிற்கு மகிழ்ச்சி, உற்சாகத்தை, உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேய வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ அதனால் என்ன ஆகுனா, உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பயம், பதற்றமும் அதிகரிக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கல் இன்றைய நாட்களை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார முயற்சிகள் எதை எடுத்தாலும் கொஞ்சம் இன்னைக்கு தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வதும் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குமிக்கக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. புதிய நட்புகள் மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி, உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கால்நடை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி, உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொருளாதாரத்தில் மட்டுமல்லாமல் குடும்ப மகிழ்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வராத பணங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு அதிக அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் சோர்வு, மனச்சோர்வு, மனசுக்குள்ள ஒரு பயம், பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செல்கள் மனதிற்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். இன்றைக்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் கட்டிட தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இரட்டைப்பு லாபத்தை, வளர்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வெற்றிகள் உங்களுக்கு குமியும். ஆனால் இன்னைக்கு சிந்திக்காமல் செய்யக்கூடியது அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாரி இன்னைக்கு மகர ராசிக்காரங்களை அவசரமாக செஞ்சு நம்ம ஜெயிச்சிடலாம், பண்ணிடலாம், வெற்றி பெற்றிடும், லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அது பல விரயத்தையும் பல முடக்கத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் உருவாக்கி கொடுக்கும். அதனால் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கையில் ஒரு பிரச்சனையும், கால் வலி பிரச்சனைகள், வயிற்று வலி பிரச்சனைகள்லாம், பல்லு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இதில் கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு உற்சாகத்தை, உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம்
விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதை ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் மற்றவரிடம் எதையும் சொல்லாதீங்க. உங்களோட ரகசியம் வெளியே சொன்னீங்க அப்படின்னா தேவையில்லாத பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கும். ரகசியமாக இருந்து உங்களோட செயலில் மட்டும் செயல்படுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள்லாம் உங்களுக்கு குமியக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அதீத லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புதிய நட்புகள், புதிய உறவுகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உடல் சோர்வும் மனச்சோர்வும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வருவதற்கு பாசிட்டிவான எனர்ஜியை மனதிற்குள்ளார பதிய வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை புதிய வாய்ப்புகளை தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு உங்களோட வார்த்தையினால தான் பல சங்கடத்தையும் பல தொந்தரவு பிரச்சனைலாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும். அதேமாரி உறவினர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.